ஒரு இடது கை இல்லாத சிறுவனால் எப்படி உலக ஜூடோ சாம்பியனை வீழ்த்த முடிந்தது? உலகம் பலவீனம்னு நினைச்ச ஒன்ற எப்படி அவன் பலமாக்கினான்? வாங்க பார்க்கலாம். உண்மை சம்பவம். ஜப்பானில் இடது கை இல்லாத ஒரு சிறுவன் ஒருவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு ஆசை. அதை கற்றுக் கொடுங்கள் என ஒவ்வொரு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு ஏறி இறங்குகிறான். ஆனால் எந்த ஒரு மாஸ்டரும் இவனுக்கு ஒரு கை இல்லாததால் யாரும் சொல்லிக் கொடுக்க முன்வரவில்லை. நீ இந்த விடாப்பிடியான நோக்கத்தை தினமும் பார்த்து கொண்டிருந்த வயதான ஒரு பெரியவர் இவனை அழைத்து தான் சொல்லித் தருவதாக சொல்லி அவனை அழைத்து ஒரே ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுக்கிறார். அதை தினமும் மகிழ்ச்சியாக பயிற்சி செய்கிறான். சில வருடங்கள் கடக்கின்றன. சிறுவருக்கான ஜூடோ போட்டி நடக்கிறது. இவனும் கலந்து கொள்கிறான். போட்டியில் கலந்து கொள்ள இவன் செல்லும் போது அனைவரும் இவனை கண்டு சிரிக்கின்றனர். மனம் தளராமல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறான். ஒரே வியப்பு. அரையிறுதி போட்டி ஆகிறான். மக்கள் சிரிக்கிறார்கள். போட்டியில் வென்று இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகிறான். இந்த முறை இவன் நிச்சயம் தோற்று விடுவான். இவன் மோதப்போவது கடந்த முறை சாம்பியன் பட்டம் வென்றவனை. பிரித்தனர். இவு வேறு மாதிரி அமைந்தது. இறுதி போட்டியிலும் இவன் வென்று புதிய ஜூடோ சாம்பியன் பட்டத்தையும் வென்றான். இவனுக்கு மனம் கொள்ளா மகிழ்ச்சி. பரிசு பொருளுடன் மாஸ்டரை சந்திக்க ஓடினான். அவரை வணங்கி தான் பெற்ற எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இது எப்படி நடந்தது என கேட்டான். மாஸ்டர் சொன்னார், நீ தாக்கியவுடன் எதிராளி உன்னை தாக்க வரும்போது அவன் உன் இடது கையை தான் பிடிக்க வேண்டும். உனக்கு இடது கை இல்லாததால் அந்த நேரத்தில் அவன் நிலை குழைகிறான். அந்த தருணத்தை பயன்படுத்திதான் நீ வென்றாய் என்கிறார். மேலும் எதை இந்த உலகம் உனது பலவீனம் என்று நினைத்ததோ அதை நீ பலமாக மாற்ற கற்றுக்கொண்டாய். அதனால்தான் உனக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்றார். நண்பர்களே, உங்ககிட்டையும் ஏதோ ஒரு குறை அல்லது பலவீனம் இருக்கலாம். உலகம் அதை பார்த்து சிரிக்கலாம். ஆனா அந்த பலவீனத்தை உங்களோட தனித்துவமான ஆயுதமா, யுனிக் வெப்பன் மாத்த பழகிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ஸ்ட்ரென்த்தா மாத்துங்க.